வணக்கம் மக்களே! ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் டைம். மெரினா பீச் போய் பல நாள் ஆகுது. பல வருஷம் ஆகுது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம். போயிருந்தோம். ஏன்னா லாட் ஆஃப் ப்ரெஷர், ஹெவியான ப்ரெஷரு, பயங்கர ஒர்க் ப்ரெஷரு ப்ரெஷரா நெறைய இருக்கும். விஷயங்கள் அப்படியே ஓடிட்டே இருந்தது. கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிளான் தான் இது. ஆக்சுவலா பிளான் பண்ணா நடக்காது. பீச்சுக்கு போகணும்னு பிளான் பண்ணா நடக்காது. சடனா பிளான் பண்ணோம். உடனே கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு. ஸோ நான் என்னோட ஒர்க் முடிச்சுட்டு ஆலந்தூர் மெட்ரோல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே எல்லாரும் வந்து பிக்கப் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு புடிச்ச மாதிரி அன்னைக்கு வர கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்பவும் சில்லுன்னு இல்லாம, ரொம்பவும் வெயில் இல்லாம ரொம்பவே நல்லா இருந்தது. அது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எவ்வளோதான் லைஃப்ல கஷ்டப்பட்டாலும் அப்படின்னும்போது சின்ன குழந்தையா இருக்கலாம். ஆமா அப்படியாவும் ஜாலியா இருந்திருக்கலாம். இருக்கு. எந்த கவலையும் இல்லாம ஸோ நான் சொன்னேன்ல ஒரு 2, 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒர்க் ப்ரெஷரு. அந்த டைம்ல யோசிச்சேன், ஓகே நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம பசங்களுக்காக தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ வந்து நம்மளோட கஷ்டத்தினால கிடைக்குது அப்படின்னா, அந்த கஷ்டத்தையும் ஹாப்பியா எடுத்துக்கணும் அப்படின்னு தான் லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம்.